ஒரு அழகான சிறிய கிராமம். விஜி தலையில் ஒரு குடத்தை வைத்துக்கொண்டு அவள் ஆற்றின் கரையை நோக்கி மெதுவாக நடந்தாள். குளிர்ந்த காற்றில் மரங்கள் ஆடின. பனித்துளிகள் இலைகளிலிருந்து விழுந்தன. அவள் மனம் அமைதியாகி இயற்கையின் ஒளியை கேட்டு சிரித்தாள். குடத்தை தரையில் வைத்துவிட்டு ஆற்றை பார்த்தாள். அடடா, அழகான வண்ண வண்ண மீன்கள் துள்ளி துள்ளி நீரில் விளையாடின. அவள் அந்த காட்சியில் மயங்கி கண்களில் அதிசயமும் இதயத்தில் நிம்மதியும் பொங்கின. திடீரென்று அவளுக்கு ஞாபகம் வந்தது. அச்சச்சோ, நான் தண்ணி எடுக்க வந்தேனே, அதை மறந்து விட்டேனே என்று சிரித்தாள். உடனே குடத்தை ஆற்றில் வைத்து தெளிந்த நீரை எடுத்தாள். தலையில் குடத்தை வைத்துக்கொண்டு அவள் மெதுவாக நடக்க ஆரம்பித்தாள். பறவைகள் பாட அவள் மனம் மகிழ்ந்தது. அந்த நேரத்தில் மரத்தின் மீதிருந்து ஒரு சிறிய குரங்கு கத்தியது. அது தண்ணீர் கேட்பது போல அவளுக்கு தோன்றியது. விஜி சிரித்தபடி குடத்தை கீழே இறக்கினாள். இதோ தண்ணீர். அவள் கைகளிலிருந்து தண்ணீரை குடித்த குரங்கு மகிழ்ச்சியாக குதித்தது. சிறிது தூரம் நடந்தபோது வழியில் அமர்ந்திருந்த ஒரு வயதான தாத்தா கேட்டார், அம்மா, எனக்கு தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணீர் தாருங்கள். விஜி உடனே குடத்தை இறக்கி அவருக்கு தண்ணீர் கொடுத்தாள். அந்த வயதான தாத்தா மனமாற நன்றி கூறி அன்பாக ஆசீர்வாதம் கொடுத்தார். விஜி சிரித்தபடி மீண்டும் தலையில் குடத்தை வைத்து நடக்க ஆரம்பித்தாள். அவள் சிறிது தூரம் சென்றபோது ஒரு வழிப்போக்கன் பாதையில் மயங்கி கிடந்தான். உடனே குடத்திலிருந்து தண்ணீரை அவனது முகத்தில் தெளித்தாள். தண்ணீர் முகத்தில் விழுந்ததும் அவன் விழித்து கொண்டான். நன்றி அம்மா, நீங்கள் இல்லை என்றால் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். அவன் மனமாற ஆசீர்வாதம் கூறி சென்றான். விஜி சிரித்தபடி அமைதியாக வீடு நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். வெறும் குடத்தோடு வருவதை பார்த்து அவளது அம்மா, எங்கம்மா தண்ணீர் என்று கேட்டாள். விஜியும் எந்த பதிலும் சொல்லாமல் சிரித்தபடி வீட்டினுள் சென்றாள். குடத்தில் தண்ணீர் இல்லை என்றாலும் மனம் முழுக்க சந்தோஷமும் அமைதியும் நிரம்பியிருந்தது. அதே நிறைந்த மனதுடன்